வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்பின்ற ஐபிபிஎஸ் கிளப் மீன்ஸ் இன்னைக்கு நடந்ததுக்கான ஸ்லாட் ரிவ்யூ தான். ஸோ போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் எக்ஸாம் எப்படி இருந்திருக்கு ப்ரோ? சார் லாஸ்ட் இது கம்பேர் பண்றப்ப இந்த தடவை கொஞ்சம் மாடரேட் தான் சார். ஈஸி டு மாடரேட். நீங்க அபோவ் பெர்ஃபார்மரா, அபோவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மரா, டாப்பரா? ஓகே. ஸோ போன வாரம் கம்பேர் பண்ணும்போது ரீசனிங்கும் இங்கிலீஷும் ஈஸியா? ஆமா சார். ஓகே. குவான்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் கொஞ்சம் கொடூரமா தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ குவான்ஸ்ல என்னென்ன சார் இருந்துச்சு? குவான்ஸ்ல வந்து மிஸ்ஸிங் நம்பர் நியூ பேட்டர்ன் சார். சரி, 1 மார்க்ல 2 மார்க்ல மிஸ்ஸிங் நம்பர் பாத்தீங்கன்னா நியூ பேட்டர்ன் வச்சிருக்கான். சரி, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 1 மார்க் வித் குவாண்டிட்டி 1 2 3 னு வச்சு ஒரு क्वेश्चन குவாட்ரேட்டிக் இருந்துச்சு. 2 மார்க்கா? ஆமா சார். மிச்ச ரெண்டு அப்ளிகேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க சார். ஒன்னு மென்சுரேஷன், இன்னொன்னு வேற ஏதோ இருந்துச்சு. அப்ளிகேஷன், மென்சுரேஷன், இது எல்லாமே 2 மார்க். ஆமா சார். 1 மார்க் எத்தனை இருந்துச்சு ப்ரோ? சார் 1 மார்க் வந்து ஏதாவது ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் அதுல எதுவும் வரல சார். குவாட்ரேட்டிக் தான் சார். அதுல பேசிக்கா இருந்துச்சு. பிரிலிம்ஸ் லெவல் பேசிக்கா வந்து 1 மார்க்ல இருந்துச்சு. ஓகே. அடுத்து எல்லாமே அர்த்தமெட்டிக் தானா? சார் மிச்சம் மூணும் பிரிலிம்ஸ் லெவல். ஓகே. அர்த்தமெட்டிக் சம் தான் இப்ப எல்லாமே 1 மார்க். 1 மார்க்ல வந்து இல்ல சார். 2 மார்க்ல இன்னொன்னு வந்து ஒரு டிஐ இருந்துச்சு சார். 2 மார்க்ல டிஐ இருந்துச்சு. அது கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு. அது அதை எதை பேஸ் பண்ண டிஐ? அது வந்து ஒன்னு டைப் வச்சு அதாவது பார் வச்சு ஒன்னு கொடுத்தாங்க. சரி. இன்னொன்னு வந்து லைன் ஐ மீன் டேபிள் வச்சு ஒன்னு கொடுத்து இந்த மார்க் அட்டெம்ப்ட் சரி எவ்வளவு வந்து क्वेश्चंस அந்த மாதிரி கேட்டாங்க. ஓகே. சோ ஒரு 1 மார்க் வந்து எவ்வளவு போட்டுருக்கீங்க நீங்க? சார் நான் 1 மார்க் வந்து ஒரு 5 தான் சார் போட்டேன். 2 மார்க் எவ்வளவு போட்டிருக்கீங்க? 2 மார்க் ஒரு 4 போட்டேன் சார். சோ ஈஸின்னு சொல்றீங்க, அதுலயே இவ்வளவு அட்டெம்ப்ட் தான் கொடுத்திருக்கீங்க. சாரி, மாடரேட்னு சொல்லி இவ்வளவு அட்டெம்ப்ட் தான் கொடுத்திருக்கீங்க. சோ சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் பேசிருப்பீங்க, நீங்க சென்டர்ல தான் இருக்கீங்க. குவான்ஸ்ல 1 மார்க் வந்து எவ்வளவு அட்டெம்ப்ட் சொல்றாங்க? சுத்தி எல்லாம் 10 கிட்ட சொல்றாங்க சார். சோ நியர் 10 மார்க். சரி. ஆமா சார். 2 மார்க் எவ்வளவு சொல்றாங்க சுத்தி உள்ளவங்க? 2 மார்க் ஒரு 5 to 10 சொல்றாங்க சார். ஒரு 5 to 10 போடலாம் குவான்ஸ்ல. குவான்ஸ் வந்து மத்த செக்ஷன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மாடரேட். ஓகே. ஸோ ரீசனிங்ல பாத்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்ல இருந்து ஒரு 6 to 7 கொஸ்டின் வந்திருக்கு. டேட்டா சஃபிஷியன்சி 2 இது கொடுத்து 5 கொஸ்டின் வந்திருக்கு. 7% லீனியர் சீட்டிங் வந்திருக்கு. கோடிங் டிகோடிங் வந்திருக்கு. இதுல கோடிங் டிகோடிங் கண்டுபிடிக்க முடியாதபடி மாடரேட்டா கொடுத்திருக்காங்க. ஆமா சார். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு லாஜிக். சோ 1 மார்க் வந்து சுத்தி உள்ளவங்க நீங்க எல்லாம் எவ்வளவு அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? 1 மார்க் சார் நான் கேட்ட வரைக்கும் எதுல சார் கேக்குறீங்க? 1 மார்க் ரீசனிங்ல 1 மார்க். 1 மார்க் சார் நான் இப்ப யார்கிட்டயும் பேசல சார் பெருசா. சரி. ஒரு 8 to 12 போடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றீங்க முன்னாடி. 8 to 12 போடலாம் 1 மார்க். சரிங்க சரிங்க சரிங்க. 2 மார்க் வந்து ஒரு 15 to 20 போடலாமா? போடலாம் சார். 2 மார்க் தான் சார் ஈஸியா இருந்த ஸ்கோரிங் அதான் ரீசனிங்ல. ஆமா. ஓகே. கோடட் பிளட் ரிலேஷன் ஈஸியா இருந்துச்சு. மீனிங்ஃபுல் வேர்ட், காயின் ரோடுன்னு வர மாதிரி ஒரு நியூ பேட்டர்ன். இன்புட் அவுட்புட் ஈஸியா இருந்துச்சு. லெட்டர் நம்பர்லாம் டிசெண்டிங் ஆர்டர், கான்சனன்ட் +1 வவல் -1 அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்துருச்சுன்னு சொல்லுங்க. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஈஸியா? ஈஸி. இன்சைட் அவுட் சைட் போட்டிங்களா நீங்க? ஃப்ளோர் வித் ஃபிளாட் வேக்கன்ட் வந்து மாடரேட்டா இருந்துச்சு, போட முடியாதபடியா? ஒரே ஒரு கரெக்ஷன் இருக்கு. சொல்லுங்க. ஃபிளாட்ல சார் அது வந்து ஒரு 7 நம்பர்ஸ் கொடுத்து ஒன்னு வேக்கன்ட். அது நம்ம என்ன சொல்றோம், அது 7 ஸ்டோரி பில்டிங். 7 ஸ்டோரி பில்டிங் பாக்ஸ் மாதிரி அட்டெண்ட் பண்றது, பாக்ஸ் மாதிரி பண்றது. நம்பர்ஸ் கொஞ்சம் கொடுத்து ஒரு வேக்கன்ட் வச்சு அப்படி கேட்டாங்க. ஒரு டிஃபரண்ட் பேட்டர்ன்ல கேட்டிருக்கான். ஆமா சார். ஆமா. சோ 2 மார்க் ரீசனிங் வந்து ஒரு 15 to 20 போடலாமா? சரிங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே 1 மார்க் கொஸ்டின் தான். ஸோ ஆர்சி பாத்தீங்கன்னா நாய்ஸ் லெவல் வச்சு ஒன்று வந்துருச்சு, ரிசர்ச் பத்தி ஒன்று வந்துருச்சுன்றீங்க. நாய்ஸ் வச்சு வந்தது வந்து ஈஸியா இருந்துச்சுன்றீங்க, அட்டன் பண்ண முடியும். ரிசர்ச் வச்சது மாடரேட்டா இருந்துச்சுன்றீங்க. மிஸ்பில்ட் வேர்டு ஒரு நியூ பேட்டர்ன்ல பேராகிராஃப் வச்சு கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க.
மிஸ் பண்ணிட்டா. கனெக்ட் டெஸ்ட் 2 to 3 கேட்டிருந்தாங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒரு 5 கொஸ்டின், எரர் ஸ்பாட்டிங். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்துருந்துச்சு ஒரு மாதிரி அப்படின்னீங்க. இருந்தாலும் ஈஸியா தான் இருந்துச்சுன்றீங்க. ஒரு மாதிரி அதாவது ஒரு கோடிங் டிகோடிங்கு, ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின், அடுத்ததா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷ் சார் ஈஸியா இருந்துச்சு. ஆமா சார். ஒரு 22ல இருந்து 28 போடலாமா? போடலாம் சார், கண்டிப்பா போடலாம். ஜெனரல் அவேர்னஸ் வந்து கொடூரமா இருந்துச்சுன்னு தான் சொல்றீங்க. 1 மார்க் வந்து ஒரு கொடூரன்னு சொல்ல சார். நான் படிச்சது வச்சு என்னால அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு 10 கொஸ்டின் தான் போடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே தெரியல எனக்கு. சரிங்க. ஸோ ஒரு 20 to 15 போடலாமா ஓவராலா ஜெனரல் அவேர்னஸ் சேர்த்து? போடலாம் சார். போடலாம். நீங்க 1 மார்க் எவ்வளவு போட்டீங்க ஜெனரல் அவேர்னஸ்? நான் ஜெனரல் அவேர்னஸ் வந்து 1 மார்க் வந்து ஒரு 8 போட்டேன் சார். 2 மார்க் வந்து 2 போட்டேன் சார். 2 மார்க் ஒரு 2 போட்டிருக்கீங்க. ஆமா சார். பட் பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவரால் அட்டெம்ப்ட் எவ்வளவு கொடுக்கலாம்? ஓவரால் கேக்குறேன். 25 கொடுக்கலாம் சார். 25 அந்த ரேஞ்ச். 25 பிளஸ் கொடுக்கலாம். ஆக்டிவ் ஓவரால் ஒரு 25 பிளஸ் கொடுக்கலாமா? சார் கஷ்டம்னு சொன்னா சார். அப்போ வந்து அதுல 25 பிளஸ் போட முடியாது. ஓவராலா ஒரு 15, ஒரு 15 அந்த ரேஞ்ச் நியர் டு 15 கொடுக்கலாம் ஓவராலா. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு 22ல இருந்து 28, ஜெனரல் அவேர்னஸ் 10 to 15. உங்களோட ஓவரால் அட்டெம்ப்ட் என்ன ப்ரோ? 73 சார். 73 ஒரு ஓகேவான அட்டெம்ப்ட் தான். ஸோ மக்களே, நான் வந்து பேசியிருக்கேன், இன்னும் நிறைய மக்கள்கிட்ட பேசுறேன். ஈவினிங் வந்து ஒரு ஓவரால் அனாலிசிஸ் போடுறேன். ஆல்ரெடி வந்து குட் அட் எவ்வளோன்னு சொல்லி 29ஆம் தேதி எக்ஸாமுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2ஆம் தேதி எக்ஸாமுக்கு போறேன். ப்ரோ ரொம்ப நன்றி நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்க அழகான பேர் என்ன? ஸ்ரீநாத். நீங்க அழகான பேருக்கு நீங்க நல்லா கிராக் பண்ணுவீங்க எக்ஸாமை. ஓகே சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் என்னென்ன வந்திருக்குன்றத சொல்லியிருக்கேன். இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இவர் கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸ்ல வீக்கு அப்படின்றனால அந்த அட்டெம்ப்டை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஓவராலாக எல்லாத்தையுமே பேசிட்டு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களது விட உங்கள் ஜாக்சன். மறக்காமல் நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆஃபரை சீக்கிரம் முடிச்சிருவோம். உங்களது விடப்படுறது உங்கள் ஜாக்சன். OSL AO மெயின்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ப்ரிப்பரேஷன் எப்படின்னு அதில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணி அதை படிக்க ஆரம்பிங்க. 10 10 10.